2031 தான் அவர் மீன் பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் மாற்றம் இருக்கிறதாக அவரே சொல்கிறார். ஆமா, அப்ப there is a change. There is a change we are accepting. ரைட். அந்த சேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகும்போது 2031 இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு? இல்லை நீங்க இந்த 2026 மே 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தூய சக்திங்கிறது வந்து தூய சக்தியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக உள்ள சேர சுத்தமான பால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குறீங்களா, ஒவ்வொருத்தராக சேர்க்குறீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராப் பேசும். நீங்கள் வந்து தூய சக்திங்கிறது என்னைக்கோ மாறிடுச்சு. நீங்கள் என்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்தீங்களோ, என்னைக்கு விஜயபாஸ்கர் சேர்க்குறீங்களோ, இதை நான் சொல்லலை, சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஸோ நீங்கள் தூய சக்தியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்ன வந்து கண்டினியூவாக அந்த எக்ஸிஸ்டிங் இருக்குமானா இருக்கு. ஆனால் நீங்கள் எப்போ தூய சக்தியில் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இருந்த ஒட்டுமொத்த சுத்தமான பால் நீங்கள் ஒரு ட்ராப் விஷம் சேர்ந்தாலுமே அது ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்துரும். அதுதான் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் சேர்த்துட்டு இருக்கிறீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து குடிச்சவர் ஆகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலிகேஷன்ஸாக வருது. நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து உடனடியாக நீங்கள் வந்து பதவி எடுத்து தூக்குறீங்க, கட்சி எடுத்து தூக்குறீங்க. அதையே நீங்கள் வந்து அந்த சரத்து அவர் ஒரு பவுடர் மேக் பண்ணாரு, உறுதிப்படுத்தப்படல. நீங்கள் வந்து ஒரு இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே. அலிகேஷன் இருக்கிறது எப்படி நடவடிக்கை? நீங்க இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே. அவர் மேல குற்றம் மட்டும் அவர் சொல்றாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாருன்னா அதே மாதிரி செந்தில் பாலாஜி கொடுக்க ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை ஏத்துக்க முடியாது. இல்ல விசாரணையில் இருக்கு சார். அவங்க வந்து அத பத்தின விசாரணை இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க அது வந்து பவுடரோ அது என்ன கொக்கைனோ என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க நான் ஒரு சாக் பீஸை வாயில வச்சு இப்படி பண்ணுனா அப்படின்னா வெளியிருந்து பார்க்க குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? சிகரெட் மாதிரி தெரியும். ஒரு மினிஸ்டர் எப்படி செய்யறாரு தப்பா தான் தெரியும். அதே மாதிரி தான் நீங்க செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது தவறு. இன்னும் நீங்க கண்டிக்கவே இல்லை. அதே மாதிரி 2031 போட்டின்னு பாக்குறீங்கன்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள். நீங்க 3rd and 4th என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து உங்களுடைய வாரிசுகளை முன்னிறுத்துறீங்களோ அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க முன்னாடி வர முடியும். ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டி கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் அது டெட் எண்டுக்கு நீங்க கரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. யார் கரைக்கிறாங்கன்னா தாவேகா. ஆக்சுவலி எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாஜக அதிமுக அழிச்சுட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக அழித்து கொண்டிருக்கிறது. ஸோ 3rd and 4th தான் திராவிட கழகங்கள் 3rd and 4th தான். இதையே யார் பண்றாங்க, யார் பேசியிருக்கிறார் அப்படின்னா ஒரே வருஷம் பேச முடியுது. இதே நான் யார் பேசியிருக்கிறாங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களும் தாவேகா கட்சியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் இடையே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது 2031 இஸ் பெட்வீன் ஒன்லி த டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள்ங்கிறது அவர் சொல்றாரு. அதை நான் என்டோர்ஸ் பண்றேன் கன்ஃபார்மா.